வணக்கம் மாணவர்களே, நான் 11ஆம் வகுப்பு கணிதவியல் பாடத்தில் கணங்கள், தொடர்புகள் மற்றும் சார்புகளில் 6வது கணக்கு பார்ப்போம். இங்கே வந்து ஒரு டிக்னாமெட்ரி ரேஷியோ விதி கணக்காக கொடுத்துருக்காங்க. ரொம்ப எளிமையான கணக்கு தான். 1/1 - 2 sin x என்ற சார்பின் சார்பகத்தை காண்புக. சார்பகம்னா ஒன்றும் கிடையாது, வீச்சகம் தான் சார்பகம். ஓகேவா? நம்மளை வந்து குழப்புறதுக்காக அவங்க கொடுத்துருக்காங்க. அதை பற்றிலாம் கவலையப்படுத்திருக்காதீங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கதை வந்து எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோ. 1/1 - 2 sin x. இப்போ வந்து பகுதியை வந்து 0ன்னு எடுக்கிறோம். பகுதி என்னது? கீழே உள்ளது தான் பகுதி. பகுதி 0. பகுதியை வந்து 0ன்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு என்ன வரும்? 1 - 2 sin x = 0. அப்படின்னா 2 sin x = 1. sin x = 1/2. 1/2 sin x 1/2னா சைனோட மதிப்பு சொல்லுங்க பார்க்கலாம். sin x = 1/2னா என்னது? sin 30. sin 30. இந்த sin 30 வந்து எப்படி எழுதலாம்? sin of 180/6. sin 30 வந்துருச்சா? ஒன்றும் கிடையாது. 2 sin xனால் 1. இந்த 2 இந்த பக்கம் வரும்போது 1/2 மாறிடும். 1/2க்கு சைனோட மதிப்பு போட்டு பார்த்திங்கன்னா sin 30ன்னு வரும். 30யை வந்து என்ன எழுதுனா 180/6ன்னு போட்டிங்கன்னா வந்துடும். இப்போ ஒரு டிக்னாமெட்ரிக் ஃபார்முலா ஒன்று இருக்குது. நீங்கள் வந்து ஃபர்தராக படிப்பீங்க. அதுக்கு முன்னாடி வந்து இந்த ரூல்ஸ் மட்டும் படிச்சுக்கோங்க. sin x = sin ஆல்ஃபாவாக இருந்தால் x = n pi plus minus 1 to the power of n alpha if n belongs to z. இது வந்து ஒரு டிக்னாமெட்ரிக்கு நீங்கள் போகும்போது தெரியும். டிக்னாமெட்ரிக்னா முக்கோணவியலில் படிக்கும்போது sin x = sin alpha எனில் x = n by plus minus 1 to the power of n into alpha. இப்போ அதே தான் இங்கே கொண்டு போகிறோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா sin x = அங்கே என்ன இருக்குது? sin pi/6. 180க்கு வந்து என்னது? பைன்னு போட்டுக்கோங்க. pi/6ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னது? இது பைங்கிறது ஆல்ஃபா, எக்ஸுங்க sin x. இந்த விதியை வந்து நம்ம கொடுக்குறோம். x = n pi. n பையை அப்படி வச்சுக்கிற ப்ளஸ்ஸு -1 அப்படி வச்சுக்கிற டு த பவர் n. ஆல்ஃபாவுக்கு பதில் pi/x. n belongs to z. அவ்வளோதான். இப்போ இது வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து இசட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அப்போனா சார்பு எஃப்பின் சார்பகம் எப்படி இருக்குன்னா r மைனஸ் இந்த செட் ஆஃப் ஆல் இந்த இதை அப்படி எழுதிக்கோ. n pi ப்ளஸ் -1 to the power of n pi/6. n belongs to z. புரியுதாம்மா? அவ்வளோதான். பார்க்கும்போது கணக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப எளிமையாக இருக்கும். இந்த கணக்கை வந்து இம்பார்ட்டன்ட் போட்டு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து கீழே பகுதியை வந்து 0ன்னு சொல்லி கொண்டு போய் நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணோம்னா இந்த ரூல்ஸ் அப்ளை பண்ணணும். sin x = sin ஆல்ஃபாங்கிறத அப்ளை பண்ணி எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிச்சி அதை டைரெக்டாக போட்டுடலாம். அந்த ஆல்ஃபாவுக்கு பதில் மட்டும் pi/6ன்னு போட்டுக்கோங்க. sin 30யோட மதிப்பு போட்டுட்டு அடுத்து வந்து என்ன செய்கிறோம்? அதை தான் வந்து சார்பகம் அப்படின்னு நம்ம வந்து கொண்டு வரோம். சார்பகங்கிறது ஒன்றுமே கிடையாது. போட்டு r - சொல்லி போட்டுட்டு அந்த மதிப்பை கொண்டு வந்துடும்.